இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? 2.3% கிறிஸ்தவர்கள். சீக்கியர்கள் எத்தனை பேர்? 1.7% சீக்கியர்கள். இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள்? அரசு 2011 கணக்கெடுப்பின்படி 7.2% கிறிஸ்தவர்களும் 6.9% இஸ்லாமியர்களும் இருக்கிறோம். ஆனா நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் நாம் அதிக அளவில் இருக்கிறோம். சில பேர் கிறிஸ்தவர்களாக இந்துக்களாக இருந்து கிறிஸ்தவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அதிலே இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகம். கிட்டத்தட்ட 12-14% கிறிஸ்தவர்கள் இந்த தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கான பிரதித்துவம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் தான் இந்தியாவில் நம்மளெல்லாம் படிக்க வச்சது. இன்னைக்கு நம்ம பேண்ட் சட்டை போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் தான். ஆனால் அரசியலில் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணமா அவங்க தான். ஏன்? அரசியல் விழிப்புணர்வை அவர்கள் ஏற்படுத்தவில்லை. அதனால்தான் சட்டமன்றத்தில் பேசினதெல்லாம் சொன்னாங்க. ஒரே ஒருத்தன் கிறிஸ்தவன் என்கின்ற ஒரு தேர்ந்தெடுத்து நான் காரணத்திற்காக இன்றைக்கு சட்டசபையிலே பேச முடிகிறது என்று சொன்னால், அதே போல பல கிறிஸ்தவ தலைவர்கள் உருவாக வேண்டும். எங்க இயக்கத்துக்கு வாங்க அப்படிலாம் நான் கூப்பிடல. அரசியல் விழிப்புணர்வு கொஞ்சம் பெருங்க. வேற ஒன்று காரணமும் கிடையாது. ஏதோ கும்பல் சேர்க்கறதுக்கு என்னை ஒரு தலைவனா காமிச்சு சால்வ் போடுறது அந்த கதை கிடையாது. நான் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய கிறிஸ்தவ மக்கள், என்னுடைய கிறிஸ்தவ சொந்தங்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டும். அந்த ஒரு காரணம் தான். ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் ரெஸ்ட் எடுக்காம இங்கே வரோம் அப்படின்னா இதுக்கு தான். 10 இடத்துல பேசினா யாராச்சும் ஒரு ஆளாச்சும் கேட்டு வருவாங்களேங்கிறதுக்கு தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகளை, கோரிக்கைகளை கேட்பதற்காக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதுல தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களால் போடப்பட்டவர் ஃபாதர் நம்ம இவர் இருந்தார், பீட்டர் இருந்தார். அடுத்தது ஃபாதர் ஜோர்னு போட்டிருக்காங்க. அவர் மாவட்டம் முழுவதும் போய், மாநிலம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் கோரிக்கை மனுக்களை வாங்கி அவரால் முடிஞ்சதை மக்களுக்கான கோரிக்கையை பண்ணாங்க. இதே மாதிரி இந்தியாவிலே மைனாரிட்டி கமிஷன், நேஷனல் மைனாரிட்டி கமிஷன் ஒன்று இருக்கு. அது எதுக்குன்னா இதே தான். ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்கேயாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா போய் அங்கே இருக்க பிரச்சனைலாம் கேட்டு என்னென்ன கோரிக்கை இருக்கு அப்படின்னு கேட்டு அங்கே இருக்க அவங்களுக்கெல்லாம் பவர் இருக்கு. யாரை வேணா கூப்பிடலாம், யாரை வேணா சம்மன் போட்டு வாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பவர் நேஷனல் மைனாரிட்டி கமிஷனுக்கு இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், கிறிஸ்தவர்களும் மைனாரிட்டி தான் இந்தியாவில். ஆனால்